பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இஸ்லாமியர்கள் தங்களுடைய எண்ணிக்கை காட்டிலும் நிறைய உயிர் தியாகம் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக கொடுத்திருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக நிறைய இழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர்கள் முஸ்லிம்கள். அவர்களுடைய வரலாற்றுகள் இன்றைக்கு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. எப்போதெல்லாம் ஆளக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு இடர்பாடு, ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அல்லது மக்கள் அந்த அரசின் மீது அவமதிப்பு சந்திக்கிறார்களோ அந்த நேரங்களில் திசை மாற்றக்கூடிய அல்லது தடம் மாற்றக்கூடிய நிகழ்வுகளை பிஜேபி கையில் எடுப்பது வழக்கம். இந்த பாடல் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பருக்கல. ஒருத்தர் விரும்பினால் அந்த பாடலை பாடலாம், விரும்பவில்லை என்றால் சென்று விடலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆனா இதுல ஒரு மத்திய அரசாங்கத்தின் அலுவலகத்திலோ அல்லது மத்திய அரசாங்க விழாவிலேயோ இந்த பாடல் கட்டாயம் பாடப்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு உத்தரவாக வந்துருச்சு. இப்ப மத்திய அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய இஸ்லாமியோட நிலை என்ன? பிஜேபியோ RSS ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குல்ல. நீங்க தேசிய உணர்வை ஊட்டிய பாடல் தான் அவங்க சொல்றாங்க. இது தேசிய உணர்வை ஊட்டியல் பாடலுக்கு முன்னாடி இந்த பாடல் எப்படி உருவானதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு இஸ்லாமியருடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய மத கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் இந்த வந்தே மாதர பாடலில் 2 வரிகளை மட்டும் அவர்கள் பாடுவதற்கு எடுத்துக்கொண்டார்கள். அதை இந்திய மக்கள் எல்லோரும் ஏற்றார்கள், இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை தொடர்ந்து தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடுநிலையான ஒரு பாடல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாக பாடப்படுகிறது. அந்த வந்தே மாதரம் பாடலை பாட சொன்னால் இஸ்லாமியர்கள் பாட மாட்டார்கள். அவ பாடல அப்படின்னா இவன் நாட்டுக்கு துரோகியா இருக்கிறான், தேச துரோகியா இருக்கிறான், தேசப்பற்று இல்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் பிஜேபியுடைய எண்ணம். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இந்த வந்தே மாதர பாடலை எப்படி நோக்குகிறார்களோ அந்த பார்வை தாவேக்காருக்கு இல்லை. அதுதான் யதார்த்தமாக தெரிகிறது. இனி வரும் காலங்களில் இந்த வந்தே மாதரம் பாடல் குறித்து என்ன கருத்தை சொல்ல போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் உலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள், TNTJ அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வந்தே மாதரம் குறித்து ஒரு சிறப்பு மசோதா தாக்கல் செய்து நிறைவேறிவிட்டது. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்புக்குள்ளாக்குனா அதுக்கு தண்டனை என்பதாக, அது தேசிய கீதத்துக்கு இணையான ஒரு இடத்தை பெறுகிறது என்பதாகத்தான் அதன் செய்தி. எப்படி பார்க்கிறீங்க? வந்தே மாதரம் பாடல் இது இன்றைக்கு நேற்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படலை. இது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பிலிருந்தே இந்த பாடலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பிஜேபி மெஜாரிட்டியாக இருப்பதால் இந்த சட்டம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இஸ்லாமியர்கள் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்க போகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி, அச்சம் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த வந்தே மாதரம் பாடல் ஒரு தேசிய பாடலாக இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வந்தே மாதர பாடலை இஸ்லாமியர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்பதை அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு பிஜேபி இந்த பாடலை ஒரு தேசபக்தி பாடல், அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. இந்திய விடுதலைக்கான போராட்டத்தை நடத்தியவர்கள் ஒரு காலத்துல வந்தே மாதரம் பாடலை தீவிரமா பாடினாங்க. சோ அது தேச உணர்வை ஊட்டி ஒரு பாடல், அதனால அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை மரியாதையும் கொடுக்கணும். காங்கிரஸ் துரோகம் செஞ்சிருச்சு, காந்தி நேரு இந்த விஷயத்தை துரோகம் பண்ணிட்டாங்க, நாங்க பாருங்க அதுக்கு உரிய மரியாதையை கொடுத்துருக்கோம் தான் அவங்க சொல்றாங்க. இல்ல, இந்த தேச பாடல்னு சொல்றாங்க இல்லையா, இந்த பாடலை வச்சு மட்டும் ஒரு நாட்டில் ஒரு பற்றோடு இருக்கிறார், தேசப்பற்றோடு இருக்கிறாருங்கிறத நிரூபிக்க முடியாது. இந்த நாட்டுக்காக இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் இருக்கு. இஸ்லாமியர்கள் தங்களுடைய எண்ணிக்கை காட்டிலும் நிறைய உயிர் தியாகம் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக கொடுத்திருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக நிறைய இழந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர்கள் முஸ்லிம்கள். அவர்களுடைய வரலாற்றுகள் இன்றைக்கு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வந்தே மாதரம் பாடலை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் கையில் எடுத்திருப்பது, நீங்கள் தொடர்ச்சியாக பிஜேபி அரசாங்கத்தை கண்காணித்து வந்தால் நன்றாக தெரியும். எப்போதெல்லாம் ஆளக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு இடர்பாடு, ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறதோ அல்லது மக்கள் அந்த அரசின் மீது அவமதிப்பு சந்திக்கிறார்களோ அந்த நேரங்களில் திசை மாற்றக்கூடிய
அல்லது வந்து தடம் மாற்றக்கூடிய நிகழ்வுகளை பிஜேபி கையில் எடுப்பது வழக்கம். இன்றைக்கு டெல்லியில் நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு, அதாவது உலகமே இந்தியாவை நோக்கி பார்க்கக்கூடிய அளவிற்கு மாணவர்களுடைய போராட்டம் இருந்தது. அந்த போராட்டத்தில் நடந்த தடியடி, அவர்கள் மீது நடத்திய அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள், அவர்களை நடத்திய விஷயங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்களிடத்தில் ஒரு புரட்சியை, அதாவது பிஜேபிக்கு எதிரான சிந்தனையை உருவாக்கி இருக்கிறது. அப்ப இதைய வந்து இந்த விஷயத்தை திசை மாற்ற வேண்டும், மடைமாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வந்தே மாதரம் பாடலை மாநில அவங்க அவையில நிறைவேற்றியிருக்கிறாங்க, அப்புறம் மக்களவையில நிறைவேற்றியிருக்கிறாங்க. இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்த பாடலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். அப்ப இதை வந்து வச்சுக்கிட்டே நம்ம அரசியல் செய்யலாம். ஒரு தேசிய கீத பாடலை இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு தேசப்பற்று இல்லை என்பது போன்ற ஒரு கருத்தை விதைத்து ஒட்டுமொத்தமாக நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இந்து மக்களிடத்தில் ஒரு பிரிவினையை உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் இவர்கள் அவசரமாக இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இல்ல அப்படி சொல்ல முடியுமா? அவங்க ரொம்ப காலமா RSS உடைய அமைப்பு ரொம்ப காலமா வந்தே மாதரம் பாடலை தான் தேசிய கீதமா கொண்டு வரணும் அப்படின்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு வராங்க தானே. இதுல வந்து அஜெண்டா இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க பள்ளிவாசல் விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது வந்து பாபர் மசூதி போன்ற இருக்கட்டும், பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், அல்லது முத்தலாக் சட்டமாக இருக்கட்டும், இதுவெல்லாம் அவங்க அஜெண்டாக்களில் ஒன்று. அதுல ஒன்றுதான் வந்து வந்தே மாதரம் பாடல். இன்னைக்கு 150 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப இதை வந்து இன்னைக்கு ஒரு முக்கிய இலக்காக வைத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் அப்படிங்கிறத பிஜேபி கையில் எடுத்திருக்கிறாங்க. அதனுடைய நோக்கம் தான் இன்றைக்கு அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறதுனால 2 அவைகளிலும் வந்து இது பாஸ் ஆயிருக்கு. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கிடைக்கும், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, அவங்க நியமித்தவர்கள் தான் குடியரசுத் தலைவர். இந்த சட்டமாக்கப்படும், அதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்ப எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சம் என்ன அப்படின்னாக்க, இந்த பாடல் வந்து ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்தை பருக்கல. ஒருத்தர் விரும்பினால் அந்த பாடலை பாடலாம், விரும்பவில்லை என்றால் சென்று விடலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆனா இதுல வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தின் அலுவலகத்திலோ அல்லது மத்திய அரசாங்க விழாவிலேயோ இந்த பாடல் கட்டாயம் பாடப்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு உத்தரவாக வந்துருச்சு. இப்ப மத்திய அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய இஸ்லாமியோட நிலை என்ன? அல்லது வந்து மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, அங்க வந்து இந்த பாடல் பாடப்பட்டால் ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர் இந்த பாடலின் உள்ளர்த்தத்தை விளங்கியவர், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக இந்த பாடலின் அடுத்தடுத்த வரிகள். அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கன்னா, அந்த வந்தே மாதரத்தின் முதல் வரியே பாத்தீங்கன்னா தாய் மண்ணை வணங்க சொல்கிறது. ஆனா இஸ்லாத்துல வந்து வணக்கம் என்பது படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அல்லாஹ் இறைவனுக்கு இணை வைக்க கூடாதுங்கிறது. ஆனா இந்த பாடல் முழுக்க தாய் மண்ணை ஒரு கடவுளாக நினைத்து அதை நாங்கள் வணங்குகிறோம் என்று தொடங்கி, அதிலிருந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பூமி தாயை நாங்கள் வணங்குகின்றோம் அப்படிங்கிறத சொல்லி, அடுத்தது சரஸ்வதியையும் அவர்களுடைய துர்கா தேவியையும், இப்படி அந்த தெய்வங்களை எல்லாம் நாங்கள் வணங்குகின்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் வருது. அப்ப இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. இந்திய அரசியல் சாசன சட்டம் மத உரிமைகள் வழங்கியிருக்கிறது, ஒரு கருத்து கோட்பாடுகள் ஒவ்வொருவருக்கும் உரிமைகள் வழங்கியிருக்கிறது. அப்ப அவர்கள் மத கோட்பாடுபடி அவர்கள் வாழ்வதற்கு இந்த நாட்டில் வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒருவருடைய சுதந்திரத்தை பறிப்பதோ அல்லது ஒருவருடைய சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதோ அல்லது ஒருவருடைய கருத்தை திணிப்பதோ வந்து அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது. அப்ப இந்து சகோதரர்கள் அவர்கள் பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்க வந்து இந்த பாடலை பாடும் பொழுது அது அவர்களுக்கு வந்து எந்தவித மாற்று கருத்தையும் அவர்கள் ஆன்மீக ரீதியாக எந்தவித தடையுமோ அல்லது உறுத்துதலை ஏற்படுத்தாது. ஆனா இஸ்லாமியர்கள் ஓரிரை கொள்கையை நம்பக்கூடியவர்கள். அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய முன்னோர்கள் இறந்திருந்தால் கூட அவர்களை கூட வணங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப அவர்கள் வந்து இந்த வந்தே மாதரத்தை பாடணும் அப்படிங்கிறது சரஸ்வதியையும் துர்கா தேவியையும் இந்த தாய்மண்ணையும் கடவுளாக நினைத்து வணங்குவது என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையே சிதறடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இஸ்லாமியர்கள் இதை எதிர்க்கிறாங்க. என்ன எதிர்க்கிறாங்கன்னா, தேசப்பற்று இருக்கிறது. இப்ப ஜனகணமன பாடல் இருக்கிறது, அதை நாங்க எதிர்க்கலையே. அந்த பாடல் தேசிய கீதம் அங்கீகரிக்கின்றோம், தேசிய கொடியை அங்கீகரிக்கின்றோம். ஆனால் இந்த பாடல் திட்டமிட்டு வந்து இந்த பாடல் கொண்டு வரப்பட்ட பின் விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இது எந்த அளவிற்கு கலவரத்தை உண்டு பண்ணி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த பாடல் கொண்டு வரப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டார்கள் என்றால், நடுநிலையான இந்து மக்கள் கூட இது இவர்கள் திட்டமிட்டு இந்த பாடலை முஸ்லிம்கள் மீது திணிக்கிறார்கள் என்பதை உணர்வார்கள். அன்றைய காங்கிரஸ், சுதந்திரத்துக்கு முந்தைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள், செயல் வீரர்கள் எல்லாருமே வந்தே மாதரம் பாடலை பாடதானே செஞ்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி கூட்டங்கள்ல கூட வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டிருக்குது. இப்ப அப்படிலாம் ஒரு வரலாறு இருக்கதான் செய்யுது. பிஜேபியோ RSS ஒன்று சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்குல்ல. நீங்க தேசிய உணர்வை ஊட்டிய பாடல் தான் அவங்க சொல்றாங்க. தேசிய உணர்வு ஊட்டிய பாடல் தான்.
இது தேசிய உணர்வை ஊட்டியல் பாடலுக்கு முன்னாடி இந்த பாடல் எப்படி உருவானதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இது வந்து சட்டர்ஜி அப்படிங்கிறவர் இந்த பாடலை வந்து ஏற்றுகிறார். பங்கீம் சுந்தர் சட்டர்ஜி ஏற்றுகிறார். இந்த பாடல் ஒரு ஆனந்த மடம் என்கின்ற ஒரு நாவலில் இடம் பிடிக்கிறது. அந்த நாவலை படித்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பாடலின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வார்கள். அந்த புத்தகத்தின் கருவே என்ன சொல்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும், முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும், முஸ்லிம் பெண்களை கற்பழிக்க வேண்டும் என்பதை மையமாகத்தான் அந்த புத்தகம் கருத்துக்களை விதைக்கிறது. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான இந்து முஸ்லிம் எதிரிங்கிறது மாதிரி சித்தரிக்கிற ஒரு நாவல். அதுல இந்த பாடல் வந்து இடம்பெறுகிறது. அப்ப இந்த பாடல் கருத்து என்ன சொல்கிறது என்றால், அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நாம் வாழேந்த வேண்டும், இந்து மக்களை நீங்கள் வாழேந்த வேண்டும் என்கின்ற கருத்தை விதைக்கக்கூடிய ஒரு பாடல். முஸ்லிம்களுக்கு எதிராக அந்த பாட்டே வருது. பாடலே தான் அந்த நாவல்ல வந்து பதிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடலை அன்றைக்கு காங்கிரஸில் இருந்தவர்கள், இது வந்து நாட்டுப்பற்று பாடலாக, ஆங்கிலருக்கு எதிராக விடுதலையை விதைக்கக்கூடிய, விடுதலை சுதந்திரத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாடலாக காங்கிரஸ் தலைவர்கள் எடுத்தார்கள். ஆனா அன்றைக்கே இது 1925 காங்கிரஸ் மாநாடுகள், மகாசபையில எல்லாம் இந்த பாடல் பாடப்பட்ட பொழுது அன்றைக்கு காங்கிரஸ் தலைவராக இருந்த முகமது அலி ஜின்னா அவர்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறார். இது வந்து இஸ்லாமிய கொள்கைக்கு மாற்றாக இருக்கிறது அப்படின்னு எதிர்க்கு பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஜவஹர்லால் நேரு, காந்தி உட்பட பலர் இதுல வந்து பங்கேற்று இந்த பாடலில் உள்ள விஷயங்களை உணர்கிறார்கள். இது வந்து கண்டிப்பாக ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு இஸ்லாமியருடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய மத கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் இந்த வந்தே மாதர பாடலின் 2 வரிகளை மட்டும் அவர்கள் வந்து பாடுவதற்கு எடுத்துக்கொண்டார்கள். அதை இந்திய மக்கள் எல்லோரும் ஏற்றார்கள், இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை தொடர்ந்து தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நடுநிலையான ஒரு பாடல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு ரவீந்திரநாத் தாகூர் அவர் எழுதிய ஜனகன மன பாடல் வந்து தேசிய கீதமாக பாடப்படுகிறது. அப்படிப்பட்ட தேசிய கீதம் தான் இன்று வரை, நாடு சுதந்திரம் வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, தேசிய கீதத்தை ஒட்டுமொத்த இந்தியர்களும் அது தேசியத்தின் கீதமாக மதிக்கிறார்கள், அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கிறார்கள். அப்ப இந்த வந்தே மாதரம் பாடலுக்கு மட்டும் இவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நாவலில் எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்கள் திரள வேண்டும், வாழேந்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறதோ, அது இன்றைய காலகட்டத்திலும் அந்த வந்தே மாதரம் பாடலை பாட சொன்னால் இஸ்லாமியர்கள் பாட மாட்டார்கள். அப்ப பாடல அப்படின்னா இவன் நாட்டுக்கு துரோகியா இருக்கிறான், தேச துரோகியா இருக்கிறான், தேசப்பற்று இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதுதான் பிஜேபியுடைய எண்ணம். இப்ப இன்றைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. மாணவர்களிடத்தில் ஏற்பட்ட அந்த புரட்சி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அவருடைய அந்த இளைஞர்கள் வட்டாரத்தில் அவர்கள் மதிப்பிழந்திருக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் இதை வந்து கவனம் திருப்புவதற்கு இந்த வந்தே மாதரம் பாடலை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இதை சட்டமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த பலன் இதில் கிடைக்கல. இஸ்லாமியர்கள்லாம் வீதியில இறங்கி போராடுவாங்க நினைச்சாங்க, அது நடக்கல. முஸ்லிம்கள் வீதியில இறங்கி போராடுவாங்க, அதை வச்சு ஒரு கலவரத்தை உருவாக்கலாம் அப்படின்றது. இன்னொன்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அதை பத்தி பேசுவாங்க. இப்ப அவங்கள வந்து தனிமைப்படுத்திடலாம் அப்படிங்கிற பல வியூகங்கள் அவங்களுக்கு உண்டுதான். அதுல வந்து அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாரு தோத்துட்டாங்கிறீங்க? பிஜேபியோட நோக்கம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது முஸ்லீம்கள் அதுக்கு எதிராக போராடுவாங்க, அதை வச்சுட்டு பாருங்க முஸ்லீம்கள் வந்து தேச விரோதின்னு அவங்க கட்டமைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அவங்களும் இதை எதிர்ப்பாங்க. பாருங்க தேசபக்திக்கு எதிரானவர்கள், தேசிய கீதத்துக்கு எதிரானவர்கள் என்பது போல ஒரு சித்திரத்தை உருவாக்கணுங்கிறது ஒரு நோக்கமா இருந்திருக்கும்னு நான் அனுமானிக்கிறேன். அதுதான் அவங்களோட நோக்கம். அப்படின்னா இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதில் அந்த பலனை அவர்கள் பெறல தானே? கண்டிப்பா அதுல வந்து அவங்க எதிர்பார்த்த பலன் இதுல கிடைக்கல. ஆனா பாதிப்புகளுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுங்கிற ஒரு அச்ச உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. இப்போ மத்திய அரசாங்க அலுவலகத்துல இந்த பாடல் பாடப்படும் பொழுது இல்ல இன்னைக்கு அலுவலகத்துல நாளைக்கு பள்ளி கல்லூரியில பாடப்பட்டாச்சு வந்துடும். அவங்க நோக்கமே அதுதான் தேசிய கீதமாக்கணும். ஏற்கனவே தேசிய கீதமா இருக்கிறது சைலண்ட் பண்ணணும், இதுதான் தேசிய கீதமா வரணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். சரி, அப்படி பாடப்படும் பொழுது ஒரு அலுவலர் இருக்கிறாரு, இஸ்லாமியர் இருக்கிறாரு, இது தன்னுடைய ஓரிரை கொள்கைக்கு தன்னுடைய மத கோட்பாடுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வெளியில வந்து விட்டார். இதை வந்து அவருக்கு இழிவாக எடுத்து அவர் மீது வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். பாட மாட்டேன்னு சொன்னாலோ வேற ஒருத்தர் பாடும்போது பாடாதன்னு தடுத்தாலோ குற்றம். ஆனா இது வந்து குற்றம் அப்படிதான் சட்டம் சொல்கிறது. ஆனால் இவர்கள் இதை எப்படி இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னா அவர்களுக்கு தகுந்தவாறு இதை வளைத்துக் கொள்வார்கள். ஒரு வந்தே மாதரம் பாடல் பாட போகுது அப்படின்னா ஒருவர் வெளியே வருகிறார் என்றால் அவர் வந்து அதை புறக்கணித்துட்டு அல்லது வந்து அதை அவமணிக்க நோக்கத்துல வரல. இது தன்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறது. இந்திய அரசியல் சாசன சட்டம் இப்போது நிறைவேற்றிருக்கக்கூடிய சட்டமும் அந்த தனி மனித சுதந்திரம் வழங்குகிறது, கட்டாயம் கிடையாதுங்கிற அடிப்படையில் வெளியில வர்றார். ஆனா இவர்கள் இதை அவமதிப்பாக எடுத்துக்கொண்டு இவர்கள் மீது வழக்கு தொடர்வது
செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இவர்களை சிறைவில் தள்ளுவதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஒரு விஷயம். இரண்டாவது, பள்ளிக்கூடங்களில் இந்த பாடல் பாடப்படும் பொழுது இன்றைக்கு இந்த ஏகத்துவத்தை ஓரிரை கொள்கை உணர்ந்த இளைஞர்கள் உருவாக்கி விட்டார்கள், மாணவர்கள் உருவாக்கி விட்டார்கள். அப்ப அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பாடலுக்கு எதிராக அந்த பாடல் பாடும் பொழுது நம்ம ஒதுங்கி இருப்போம் அப்படின்னு அந்த மாணவர்கள் வெளியே வரும் பொழுது இதை அங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாணவர்களுக்கு ஒரு வேற்றுமை உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆனா இன்னொன்னு சொல்றாங்கல்ல, ஆப்ஷன் சொல்றாங்கல்ல, பாடணுங்கிறது கட்டாயம் இல்லை அப்படின்னும் போது அமைதியா நின்னுக்கலாம்ல. இப்போ கவர்னர் புதிய கவர்னர் பதவியேற்க வருகிறார். அப்ப அங்க ஒரு நிகழ்ச்சி வைக்கிறாங்க, அங்க வந்தே மாதரம் பாடல் பாடப்படுது. முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அங்க இருக்கிறார், அவர் எந்திரிச்சு நிக்கிறார். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்கிற வகையில எந்திரிச்சு நிக்கிறாரு தவிர அவர் பாடல. அவன் கை வரப்ப வச்சுக்கல, பின்னாடி கட்டிட்டு நின்றுக்கிட்டாரு. அதெல்லாம் சர்ச்சையாச்சு அந்த நேரத்துல. ஆனா அது குற்றம் கிடையாது, அவர் பாடாம இருந்துக்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லும் போது அதையே ஒரு பிரச்சனையாகும்னு கேட்கிறேன். பிரச்சனை ஆயிருக்கு. நீங்க இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா கேரளால ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த வந்தே மாதரம் பாடல் பாடப்படுகிறது. அப்போது 3 மாணவிகள் எழுந்து நிற்கிறாங்க. அந்த பாடலை அவர்கள் பாடவில்லை என்பதற்காக அவர்கள் மீது தேச குற்ற வழக்கு தொடரப்பட்டது. அவர்கள் அந்த பள்ளியிலிருந்து நீக்கினாங்க. உடனே அவருடைய பெற்றோர்கள் ஜெகவா சாட்சிகள்ங்கிற ஒரு அந்த கிறிஸ்துவ அமைப்பு அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பிறகு பாடுவதும் பாடாததும் அவருடைய விருப்பம். அவர் எழுந்து நின்று விட்டார். பாடவில்லை என்பதற்காக அவர் தேச துரோகியாகவோ அல்லது அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்து நீக்கக்கூடிய தவறை அவர் செய்திருப்பதாகவோ நீங்கள் செய்வது தவறுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்ப இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுங்கிற அச்ச உணர்வு எங்களுக்கு இருக்கிறது. ஒருவர் எழுந்து நிற்கிறாரு, எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்கிற போல எந்திரிச்சு நிற்கிறார். அந்த வந்தே மாதரம் பாடலை பாடவில்லை என்று சொன்னால் இவர் அவமதித்து விட்டார், அல்லது இதை மற்றவர்களோடு இணைந்து பாடாமல் இதை இழுக்க ஏற்படுத்தி விட்டார் என்று அந்த மாணவர்கள் மீது சக மாணவர்களோ அல்லது ஆசிரியர்களோ குற்றம் சுமத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த தனி மனிதனுடைய விஷயத்துல இந்த சட்டம் எப்படி கையாள போகிறதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கேள்விக்குறி மக்கள்கிட்ட இருக்கிறது. இதுல எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கை அதை எப்படி பார்க்கறீங்க? காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் இந்த ஒரு சட்டம் வரும்போது அதுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து அதில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்க அதை விட்டுட்டு முழுக்க அந்த அமித்ஷா வரணும், அந்த டெல்லி மாணவர் போராட்டத்தின் மீதான அடக்குமுறை அது குறித்து பேசணும், இப்படி ஒரு முழக்கம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓட்டுட்டு நடக்கும்போது யார் எதை ஆதரிச்சாங்க இல்லைங்கிறது நமக்கு தெரியல. ஆளுங்கட்சி பெரும்பான்மை இருக்குதுங்கிற வகையில ஜெயிச்சுன்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆனா நிலைப்பாடு என்னன்னு தெரியல. கனிமொழி பேசினாங்க, ஆராசா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஒரு குழப்பமா இருக்குது. இல்ல, இப்போ எதிர்கட்சியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே இந்த வந்தே மாதரத்தில் இந்த முழு பாடலை கட்டாயம் பாட வேண்டும்ங்கிற திருத்தம் கொண்டு வரவில்லை, வேண்டாம்ங்கிறதுல காங்கிரஸ் உறுதியா இருக்கிறாங்க. திமுகவும் அப்பப்போ நிலைப்பாட சொல்லி இருக்கிறாங்க. ஆனா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கனிமொழி அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதுல கருத்துக்கள் இருக்கிறதுங்கிற கருத்தை அவர் பதிவு செய்யல. ஆனா சட்டசபையில தமிழ் தாய் வாழ்த்து பாடாமல் இது முன்னுரிமை கொடுக்கப்படுங்கிற கருத்தை தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா ராசாவை பொறுத்தவரை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆரம்ப காலத்திலேயே அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த வந்தே மாதரம் பாடல் குறித்து நிறைய கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய 22 எம்பிக்கள் அவங்க சார்பாக, திமுக சார்பாக ஒரு தீர்மானத்தை, வந்தே மாதரத்துக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல, வரவேற்கத்தக்கது அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது விவாதத்துக்கு எடுக்கப்பட்டு எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லோரும் இது குறித்து விவாதிக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை நான் மக்களவையில சொல்லணும் அப்படிங்கிற வாய்ப்பு கொடுக்கப்படணும். ஆனா அங்க வாய்ப்பு கொடுக்கப்படல. அந்த மாணவர்கள் விஷயத்தில் அமித்ஷா ஏன் வரல, அவர் பதில் சொல்லணும் அப்படிங்கிற குக்குரல் எழுதுகிட்டு இருக்கு. அமித்ஷா குறித்து கேள்விகள் எழுகிறது. ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணுங்கிற பிரச்சனை இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இது அவசரமாக இந்த சட்டம் பாஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இது விவாதத்துக்கு உட்படுத்தப்படல, சுதந்திரமான விவாதம் நடைபெறவில்லை என்பதுதான் யதார்த்தமானது. இதுல இப்ப தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய டிவிக்கு அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்க முடியுது? இதுல ஏதாவது தெரியுதா? அவங்க ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்திருக்கிற மாதிரி தெரியுதா? தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் இதுவரை இது குறித்து எந்தவித கருத்தும் சொல்லல. ஆனா வந்தே மாதரம் அவர் பதவியேற்கும் பொழுது அந்த பாடல் பாடியது மத்திய அரசாங்கத்தின் நிர்பந்தம், கவர்னரின் நிர்பந்தம் அப்படிங்கிற காரணம் சொல்லி இருந்தார். ஆனா தமிழக சட்டமன்றத்துல இந்த பாடல் எப்படி இனி பாட போகிறார்கள் அவர்களுடைய கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது வந்தே மாதரம் படிதான் ஆரம்பிச்சாங்க. இது அது இனி வருங்காலங்களில் அது எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. அது கட்டாயம் பாடியாக வேண்டும் அப்படிங்கிற அளவிற்கு மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் கொடுத்ததாக தெரியல. அது முதல்ல பாடணுமா,
மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் முதல்ல வந்தே மாதரம் பாடி, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடி, மூன்றாவது தமிழ் தாய் வாழ்த்து பாடி நிகழ்ச்சி நடந்துருச்சு. அது வந்தே மாதரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுல உடன்பட்ட கருத்து தான். அந்த பாடலுக்கு எதிராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்களுடைய கொள்கை சார்ந்து அதுக்கு எதிராகவும் இல்லை. நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னாக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்து இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. தாவேகாவை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவர்கள் இந்த வந்தே மாதர பாடலை எப்படி நோக்குகிறார்களோ அந்த பார்வை தாவேகாருக்கு இல்லை. அதுதான் யதார்த்தமாக தெரிகிறது. இனி வரும் காலங்களில் இந்த வந்தே மாதரம் பாடல் குறித்து என்ன கருத்தை சொல்ல போகிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனா இஸ்லாமியர்களை இது பாதிக்கிறது. இஸ்லாமியர்களால் இந்த பாடலினால் அவர்கள் எந்த அளவிற்கு பாதிப்பை சந்திக்க போகிறார்கள் என்கின்ற கருத்தையாவது அந்த கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவராவது பதில் சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சிறுபான்மை மக்களிடத்தில் இருக்கிறது. தாவேக்காவின் பார்வை என்னங்கிறத போக போக தெரியப்படுத்தணும்னு விரும்புறீங்க. முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.